அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி அவங்க நோட்டிஃபிகேஷன் டேட் சொன்னாங்களா இல்லையா? நேற்று ஒரு ஆடியோ பரவலாக எல்லா குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் நான் நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன். நான் அந்த குரூப்பில் இருந்து எடுத்து தான் ஷேர் பண்ணியிருந்தேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதில் பசங்க பேசியிருந்தாங்க, பசங்களே பேசி இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, அது என்ன அப்படின்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிடலாம், திரும்ப நாம் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தா, அதில் நேற்று பேசினது போலவே நான் இங்கே கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்தேன். அப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்ததில் என்ன இருக்குது அப்படின்னா, நோட்டிஃபிகேஷனுக்கான டேட் இது எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 4/4/2025. அதனோட கமென்ஸ்மெண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் 7/4/2025. லாஸ்ட் டேட் சப்மிஷன் 3/5/2025. கரெக்ஷனுக்கு 13/5/2025. இங்கே பாருங்கள், டேட் வில் பி அனௌன்ஸ்ட் லேட்டர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த இடத்துல நமக்கு டேட் அப்டேட் பண்ணப்படலை. சரி, அப்போ 28 அண்ட் 29 அது ஓப்பன் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது பொய்யா அப்போது அப்படின்னு கேட்டால், அது உண்மையோ பொய்யோ, ஓகே, இப்போதைக்கு நீங்கள் இந்த 28 அப்படின்னு ஓப்பன் கோட்டா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் இதை டார்கெட் பண்ணி படித்தாவே போதும். இன்கேஸ் எக்ஸாம் இந்த தேதியில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எழுதி தானே ஆகணும். நம்மக்கிட்ட எது இருக்கோ அந்த விஷயத்தை தாங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட இல்லாத விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த டேட் ப்ரீபோன் ஆகுமா, அதாவது முன்னாடி வச்சுருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் இது எக்ஸாம் தள்ளி போகுமா அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாம் தள்ளி போனாலோ முன்னாடி வந்தாலோ நமக்கு என்ன இருக்குது? நாம் கரெக்டாக எக்ஸாமுக்கு தயாராகணும். நமக்கு இருக்கக்கூடிய நேரம் மிகவும் குறைவாக இருக்குது. ஆனால் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இன்கேஸ் தள்ளி போகுது அப்படின்னு சொன்னால் மேற்கொண்டு நல்லா படிங்க. இல்லை இந்த 28லேயே எக்ஸாம் முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபிசிக்கலுக்கான டேட்டு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேயா? அண்டு நான் என்னோடய நண்பர்கள்கிட்ட கேட்கும்போது நிறைய கேஸ் போட்டிருக்காங்க திரும்ப. அதனால் அதனோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் இப்போ நாளைக்கு வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி யாருக்குமே ஒரு கிளியரான ஒரு பிக்சர் இல்லை. அண்ட் குரூப்பில் வரக்கூடிய விஷயங்களோ இல்லை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எந்த விஷயமும் இல்லை. ஒருத்தங்க எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஒரு சீட்டு இல்லையா? அண்ட் அஃப்கோர்ஸ் போன முறை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் இருந்ததுனால நிறைய பேர் ஏஜ் பார் ஆகிடுச்சு. அது ரிலேட்டடான கேசஸ் போயிட்டுருக்கு. ரிசர்வேஷனில் ப்ராப்ளம் சீட்ஸில் நிறைய குளறுபடிகள் இருக்குது அப்படின்ட்டு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கேஸ் பற்றியோ இல்லை இந்த ப்ராப்ளம்ஸ் பற்றியோ நமக்கு அவசியம் இல்லை. ஒரு ஆஸ்பிரண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, நாம் நல்லா படிக்கணும், இது மட்டும்தான். ஸோ எல்லோரும் நல்லா படிங்க, படிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு அவசியமே இல்லை, சரியா? அதனால் கண்டிப்பாக சீக்கிரம் டேட் வரும், அதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது, அவங்க சொல்கிறது எப்போ வேணாலும் சொல்லலாம். நம்மளோட வேலை என்னென்னா, நம்ம எப்போ வேணாலும் தயாராக இருக்கணும். அந்த தயாராக இருந்தால் தான் நாம் எக்ஸாமுக்கு போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எல்லோரும் படிங்க, இதை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. அண்ட் இதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, சரியா? நன்றி, வணக்கம்.